வணக்கம் டிஎன்பிசி வித்யார்களே, நான் உங்கள் நண்பன் லவ் மேக்ஸ் ப்ரோ. இன்றைக்கி டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்ட 2 ப்ரீவியஸ் இயர் கொஷினை தான் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் டாப்பிக்லேருந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் டிஎன்பிசி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தால் இந்த வீடியோ நிச்சயம் பண்ணதாக இருக்கும். இரு எண்களின் மீ போவா 24, அவ்விரு எண்கள் 2:3 என்ற விகிதத்தில் இருக்கும் எனில் அவ்விரு எண்களின் கூடுதல் காண்க அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ கொஷின் ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 2 எண்ணோடைய மீ போவா, அதாவது ஜிசியோடைய வேல்யூ வந்து பார்த்தினாக்கா, அதாவது ஹெச்சிஎஃப்பில் தான் ஜிசிடின்னு சொல்லுவோம், அதனுடைய வேல்யூ வந்து 24 சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வொரு எண்கள் வந்து பார்த்தினாக்கா அந்த 2 எண்களும் 2:3, அதாவது 2 எண்ணாக கொடுக்கல, அதை 2 எண்ணும் வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. 2:3 என்ற விகிதம் இருக்குது அப்படின்றாங்கனாக்கா, ஸோ அப்போ அந்த 2 எண்ணும் கண்டுபிடிச்சி அதை நம்ம 2த்தையும் நம்ம சம் பண்ண ஆட் பண்ணோம்னாக்கா என்ன வேல்யூ வரும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் கொஷினு. ஸோ வாங்க சம்முக்கு போகலாம். இங்கே ஹெச்சிஎஃப்பும் ரேஷியோவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுமாதிரி கொடுத்துருந்தாங்கனாக்கா ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம், சால்வ் பண்ணலாம். இங்கே ஹெச்சிஎஃப் ஈக்குவல் டு முதல்ல கொடுத்துக்கிற ஹெச்சிஎஃப்போட வேல்யூ என்ன பண்ணுறோம், மேலே எழுதிடுறோமா, கொடுத்துக்கிற ரேஷியோ டிவைடில் மல்டிபிள் எழுதணும். ஸோ இப்போ ஈஸியாக கேன்சல் பண்ணலாம். 1 2s are 2, நெக்ஸ்ட் வந்து 12 2s are 24. திருப்பி இந்த 3யும் 4ஆல் கேன்சல் பண்ண 12ஆல் கேன்சல் பண்ணால் 4 டைம் கிடைக்கும். ஸோ அப்போது இந்த வர நம்பர்ஸ் எடுத்துன்னு போயிட்டு இங்கே இருக்கிற ரேஷியோ கூட மல்டிபிள் பண்ணோம். அப்போது 2 × 4 மல்டிபிள் பண்ணுறோம், ஒரு எண் 8ஆக கிடைக்கும். இன்னொரு அடுத்த ரேஷியோ 3 நம்பராக, அதை 4ஆக கூட மல்டிபிள் பண்ணுறோம். மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும், 12 கிடைக்கும். இது ஒரு எண், இது மற்றொரு எண். இந்த 2 நம்பரோடைய கூடுதல் வந்து பார்த்தினாக்கா ஆட் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும் பாருங்கள், 8 12 ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும், 20. அப்போ இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ 20. ஸோ இந்த சமயம் உங்களுக்கு ஈஸியாக எளிமையாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இதோ போல் இன்னொரு ப்ரீவியஸ் இயர் கொஷினை ஸோ இதே டாப்பிக்கில் நம்ம இப்போ பார்க்கலாம். எல்சிஎம் ஜிசிடி டாப்பிக்கில் கேட்ட இதுவும் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான். ஸோ வாங்க கொஷினை பார்ப்போம். 3 எண்கள் 2:3:5 என்ற விகிதத்தில் அமைந்துள்ளது மற்றும் அவற்றின் மீ போ மா 1200 எனில் மீ போ வா காண்க அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ கொஷின் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கிறேன். இங்கே 3 எண்ணுடைய ரேஷியோ கொடுத்துட்டாங்க. அந்த ரேஷியோ, அந்த 3 எண்ணோட ரேஷியோடைய எல்சிஎம்மோட வேல்யூ வந்து 1200 சொல்கிறாங்க. அப்போ ஹெச்சிஎஃப் என்னவாக இருக்கும் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க கேட்டிருக்காங்க. ஸோ இங்கேயும் ஹெச்சிஎஃப் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ போன சம் போட்ட வரையே நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே அதே ரிலேட்டடாக போடலாம். அப்போ ஹெச்சிஎஃப் ஈக்குவல் டு அந்த 3 எண்ணு ரேஷியோவை நம்ம என்ன பண்ணுறோம், டிவைடில் போட்டு மல்டிபிளாக எழுதிக்கிறோம். இப்போ 2 × 3 × 5 போட்டோமா. ஸோ இப்போ ஈஸியாக கேன்சல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த 2க்கும் இங்கே 12 கேன்சல் பண்ணால் 600 ஆகிடுமா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தினாக்கா இந்த 3க்கும் இந்த 6க்கும் கேன்சல் பண்ணால் 200 ஆகிடுமா. நெக்ஸ்ட் அடுத்தது வந்து இந்த 5க்கும் நெக்ஸ்ட் இந்த 200 கேன்சல் பண்ணுங்கள். 5 4s are 20, மேலே இருக்குது 40 இருக்குது. அப்போ ஹெச்சிஎஃப் என்னவாக இருக்கும், நம்மளுக்கு 40 இருக்கும். அப்போ இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி 40.